மாஞ்சோலை தமிழகத்துல ரம்மியத்தையும் அழகையும் ஒரு சேர கொண்டிருக்கு. ஆனா மாஞ்சோலையுடைய வரலாறு அதை மட்டும்தான் கொண்டிருக்கான்னு கேட்டா கிடையாது. இருண்ட காலங்களும் மறைந்த கதைகளையும் தேயிலை தோட்டத்துக்குள்ள புதைத்து வைத்திருக்கு மாஞ்சோலை. அழகான பிரமிப்புகளை பொதுமக்களுக்கு பரிசளிக்கிற மாஞ்சோலை அதன் சொந்த மக்களை கூலிக்காக தொடங்கி வேலைக்காகன்னு போராட்டத்தை மட்டுமே இறுதி வரை பரிசளிச்சிருக்கு. நீண்ட பக்கங்களை கொண்ட மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை 1929ஆம் ஆண்டு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் அப்படின்னு அழைக்கப்பட்ட பிபிடிசி தனியார் நிறுவனம் சிங்கம்பட்டி ஜமீன் கிட்ட இருந்து 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு பெற்றது. அதுக்கப்புறம் தமிழகத்துல நெல்லை, தூத்துக்குடி மட்டும் இல்லாம கேரளா மாநிலத்துல இருந்தும் ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அவங்களுடைய குடும்பங்களோட அங்கேயே வசிச்சுட்டு பணி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில ஊதிய உயர்வு கேட்டு மாஞ்சோலையில் இருக்கிற தனியார் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடந்த 1999ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி திருநெல்வேலி சந்திப்புல இருந்து ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியா போயிருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காருக்கும் போராட்ட குழுவினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படவே தொழிலாளர்கள்ல சிலர் தாமிரபரணி ஆற்றில குதித்து உயிர் தப்பிக்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா கை கொடுக்காத சூழலால ஒரு வயது குழந்தை உட்பட 17 பேர் சக தொழிலாளர்கள் கண்முன்னே தாமிரபரணி ஆற்றில மூழ்கையும் பலத்த காயமடைந்தும் உயிரிழந்திருக்கிறாங்க. இதனை அனுசரிக்கிற வகையில ஆண்டுதோறும் ஜூலை 23ஆம் தேதி தாமிரபரணி ஆற்றில மாஞ்சோலை நினைவு தினம் அப்படின்னு மக்களை நினைவு கூறி அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க.